ஸோ ஐயுபிஏசி நாமென்க்ளேச்சர். ஸோ நம்ம எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாலும், ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம ஒரு காம்பவுண்டுக்கு ஐயுபிஏசி நேம் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு ஒரு காம்பவுண்டுக்கு எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாலுமே நமக்கு அதுக்கு ஐயுபிஎஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ சஃபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் இருக்கு. ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் இருக்கு. ஸோ பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டிட்யூயண்டா இருக்கலாம், அல்லது அதை பிரான்ச்சா இருக்கலாம். இந்த சப்ஸ்டிட்யூயன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, ஃப்ளூரோ, செகண்ட் ஃப்ளோரோ, அயோடோ அண்டு நைட்ரோ. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எந்த இடத்துல வந்தாலுமே இவங்க சப்ஸ்டிட்யூயண்டா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கார்பன் வச்சு வர சப்ஸ்டிட்யூயன்ட் இவங்க மெத்தில், நெக்ஸ்ட் C2H5 இது எத்தில், CH2 CH2 CH3. ஸோ இது ப்ரோப்பைல். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது தெரிஞ்சாலே போதும். மேக்ஸிமம் காம்பவுண்டுக்கு நம்ம ஐயுபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்ட். ஸோ இந்த ரூட் வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு செயின் லென்த், அதாவது கார்பன் செயின் லென்த். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன், கார்பன் செயின் லென்த் அல்லது நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காம்பவுண்ட்ல சிங்கிள் கார்பன் இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 கார்பன் இருந்தது அப்படின்னா, 3 கார்பன் இருந்ததுன்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்கேஸ் ஆர்கானிக்ல ரொம்ப டச் விட்டு போயிருக்காங்க இல்லையா, ரொம்ப நாள் கேப் விழுந்தது அப்படின்னு, ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதிக்கிட்டு இருக்கோம். 5 கார்பன் இருந்தது அப்படின்னா நமக்கு பென்ட். ஸோ 6 கார்பன் நம்ம கொடுக்கப்பட்ட காம்பவுண்ட்ல 6 கார்பன் இருந்தால் அது நமக்கு ஹெக்ஸ். 7 கார்பன் இருந்தால் கெப். நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு 7, 8, 9, 10. இது வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு 7 மட்டும் தெரிஞ்சா போதும். 8 இருந்தது அப்படின்னா ஆர்ட்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் நமக்கு இந்த பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நேம் அண்ட் டைப் ஆஃப் கார்பன் செயின். நமக்கு சேச்சுரேட்டட் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம் அல்லது டபுள் பாண்ட் இருக்கலாம். இதுதான் வந்து பிரைமரி சஃபிக்ஸ். சேச்சுரேட்டட் அப்படின்னா சேச்சுரேட்டட் அப்படிங்கிறது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்தாலே ஒரு காம்பவுண்ட் ஃபுல்லாக கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்தது அப்படின்னா அதோட சஃபிக்ஸ் நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னா எண்டில் ஏஎன்இன்னு முடிக்கணும், ஏன்னு முடிக்கணும். ஸோ இன்கேஸ் நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின் இருந்தது அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின். அன்சேச்சுரேட்டட் கார்பன் செயின் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா நமக்கு எண்டில் அதோட சஃபிக்ஸ் வந்து ஈன்னு முடிக்கணும். இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா ஈன்னு முடிக்கணும். இன்கேஸ் நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல 2 டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா 2 கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து டைன்னு முடிக்கணும், டையின். 3 இருந்தது அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் 3 இருந்ததுன்னா நமக்கு ட்ரைன்னு முடிக்கணும். இன்கேஸ் நமக்கு ஒரு கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னா ஒய்என்இன்னு முடிக்கணும். இதுவே 2 இருந்ததுன்னா டைன்னு முடிக்கணும். ஸோ 2 கார்பன் கார்பன் இடையில ட்ரிபிள் பாண்ட் நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்டில் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு நம்ம ஐயுபிஎஸ் நேம் கம்ப்ளீட் பண்ணும்போது டைன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு இதை எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறத பின்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நமக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த மாதிரி CH3 CH. ஸோ இப்போ மெதுவாக எழுதுவோம், நீ போக போக ஃபாஸ்ட்டாக எழுதுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா இதுக்கு நம்ம ஐயுபிஎஸ் நேம் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல எலாபரேட்டாக எழுதுறோம் இல்லையா, கார்பன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தான் இந்த மாதிரி எழுதுவோம். நீ போக போக ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி CH3 CH2 இந்த மாதிரி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் தான் படிச்சுக்கணும். ஸோ இதே ஸ்ட்ரக்சரா இந்த மாதிரி போட்டு படிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் கொடுக்குற ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து இந்த எலாபரேட்டாக இருக்கு இல்லையா கார்பன் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டை அடாப்ட் பண்ணணும். எக்ஸாமில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நமக்கு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் இதுதான் மேக்ஸிமம் எக்ஸாமில் இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ரொம்ப ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த காம்பவுண்டு கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நமக்கு ஒரு காம்பவுண்டுக்கு ஐயுபிஎஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
அதோட லாங்கஸ்ட் கார்பன் செயினை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட ரூட் நேம் கண்டுபிடிக்கணும். அடுத்து சப்ஸ்டிட்யூயன்ட் எல்லாமே 2-3 மோர் தென் 2 சப்ஸ்டிட்யூயன்ட் இருந்தாலே அதை வந்து நம்ம அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் எழுதணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன்னா முதல் ஈஸியானதுல இருந்து கஷ்டமானதுக்கு போவோம். எடுத்த உடனே ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ இதே ஸ்ட்ரக்சரை ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப்போ லாங்கஸ்ட் செயினை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாலுமே புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரி நம்பரிங் வச்சு படிக்கணும். ஸோ அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இதுக்கு வைக்கும்போது நமக்கு 1 2 3 4 இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட். அப்போ எந்த நம்ம ஐபிஎஸ் நேம் இருக்கணும், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான். பட் இதில் எதுக்கு நம்ம ஐபிஎஸ் கொடுக்கணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர்ல வரணும். ஸோ சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த இதில் 2ல இருக்கு, இந்த இதில் நமக்கு 3ல இருக்கு. ஸோ இதில் எதோ நம்ம ஐபிஎஸ் நேம் எடுக்கணும் அப்படின்னா எந்த இதில் லீஸ்ட் நம்பர்ல சப்ஸ்டிட்யூயன்ட் வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஐபிஎஸ் நேம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு ஐபிஎஸ் நேம் வைக்க எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கிற கூடாது. ஸோ அப்போ நம்ம வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு வைக்கணும், அதாவது பிரான்ச்சுக்கு வைக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல எது பிரான்ச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பிரான்ச். ஸோ இது CH3. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதும் போது நமக்கு ப்ரிஃபிக்ஸை முதல்ல பிரான்ச் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு ஐபிஎஸ் நேம் படி ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ். ஸோ இதை தான் நம்ம எழுதணும். அப்போ நமக்கு ப்ரிஃபிக்ஸ்ல சப்ஸ்டிட்யூயன்ட் அது பிரான்ச் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெத்தில் இருக்கு, CH3 அப்படின்னு மெத்தில். ஸோ அந்த மெத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ எழுதும்போது அதோட அது எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த நம்பரையும் சேர்த்து எழுதணும். ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா 2 மெத்தில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ரூல் படி நமக்கு இருக்குது ரூட் வேர்டு இருக்கு, சரியா? ரூட் வேர்டுல நமக்கு எத்தனை கார்பன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கு. லாங்கஸ்ட் செயின் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பியூட்னு முடிக்கணும். ஸோ 1 2 3 4 ஸோ 4 இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ண அப்படின்னா பியூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட் வேர்டு முடிச்சிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் முடிக்கணும். நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டா இருக்கு. ஸோ அப்போ சேச்சுரேட்டட் காம்பவுண்டா இருக்கிறதுனால நம்ம சஃபிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ANE முடிக்கணும். ஸோ 2-3 எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி எப்படி எழுதணும் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஸ்லோவா சொல்லுவேன். அடுத்து நீங்களே ஈஸியா ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ நமக்கு அந்த காம்பவுண்ட் எல்லாமே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால அது சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ANE முடிக்கணும். ஸோ அப்போ பியூட்டேன். ஸோ இதோட ஐபிஎஸ் நேம் 2-மெத்தில் பியூட்டேன். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து CH3 CH2 CH3 CH3 CH2 CH3. ஸோ இதே காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 or 6 எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்ட்ரக்சர் சேம் ஸ்ட்ரக்சர் எழுதி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் ஸ்ட்ரக்சரே நம்பரிங் கொடுத்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்த உடனே நமக்கு நம்பரிங் வச்சிடணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது இந்த மாதிரி நம்பர் வைக்கணும். அதே இங்கிட்டு பாருங்க 1 2 3 4 5. ஸோ 2 விதமாக ஒரே காம்பவுண்ட் நம்ம
லெஃப்ட் டு ரைட் வைக்கலாம், ரைட் டு லெஃப்ட் வைக்கலாம். ஸோ இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூயன்ட் வந்து எந்த இடத்துல கம்மியான நம்பர் வருதோ ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு சில புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிடியூயன்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எதுல லீஸ்ட் நம்பர் வருதோ அதை தான் நம்ம ஐயூபிஎஸ்சி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது வந்து சில இடத்துல சில எக்ஸாம்பிளுக்கு வந்து கரெக்டாக அறியாது. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கும்போது நமக்கு தேர்ட் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது அதே தேர்ட் பொசிஷன்ல தான் நமக்கு சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுல எதை எடுத்தாலும் நமக்கு ஐயூபிஎஸ்சி நேம் வைக்கிறதுக்கு ரெண்டு இதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரிங் படி நம்ம ஐயூபிஎஸ்சி நேம் வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட நமக்கு லாங்கஸ்ட் செயின் தெரியும். ஸோ இதுதான் நமக்கு லாங்கஸ்ட் செயின் 1 2 3 4 5. ஸோ இதுவே ஸோ இந்த 3க்கு அப்புறம் இப்படி போனோம் அப்படின்னா இதில் 4 தான் வருது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த காம்பவுண்டுக்கு நேம் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிரான்ச். ஸோ பிரான்ச் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா. 2 மெத்தில் இருக்கு. ஒரு மெத்தில் இங்க இருந்தனால 2வை ஒரு தடவை போட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 2வை ஒரு தடவை போட்டிருந்தோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் இருக்கனால 3,3 டைமெத்தில். ஸோ 2 மெத்தில் இருக்கிறதுனால டைன்னு யூஸ் பண்ணணும். டைமெத்தில். அப்போ ரூட் வேர்டு பாருங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல 5 கார்பன் இருக்கு. ஸோ 5 கார்பன் இருந்தது அப்படின்னா நமக்கு பென்ட் முடியும். சரிங்களா. ஸோ நமக்கு ரூட் நேம் அப்படிங்கிறது டைமெத்தில் பென்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஸோ நம்ம சஃபிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குன்னா ஏன்னு முடிக்கணும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து CH3 CH2 CH2 இங்கேயும் CH2 CH3. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் சேம் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். CH3 CH2 CH CH2 CH2 CH CH3. ஸோ இந்த கார்பன் நமக்கு CH3. ஸோ நமக்கு நம்பரிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் போவோம். 1 2 3 4 5 6 7 8. இங்க பாருங்க ரைட் லெஃப்ட் 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு இதுதான் லாங்கஸ்ட் செயின். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை இதுதான் நமக்கு லாங்கஸ்ட் செயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்டிடியூயன்ட் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூயன்ட் அல்லது பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு எத்தில் இருக்கு. ஸோ மெத்தில் எத்தில். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர்ல நான் எது வந்து நம்ம ஐயூபிஎஸ்சி நேம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறதா இல்லைன்னு இதை எடுத்துக்கிறதான்னு பார்க்கும்போது அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி சப்ஸ்டிடியூயன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி மெத்தில் இருக்கு, நமக்கு எத்தில் இருக்கு. மெத்தில் ஸோ எத்தில். ஸோ இது ரெண்டுல அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஸோ அவங்க வந்து லீஸ்ட் நம்பர்ல வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எம் இருக்கு இ இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ இந்த எத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர்ல இந்த எத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் வந்து லீஸ்ட் நம்பர்ல வர மாதிரி இருக்கிறத நம்ம ஐயூபிஎஸ்சி நேமுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதுல பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்க்கும்போது தேர்ட் பொசிஷன் எத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஐயூபிஎஸ்சி நேம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கணுமே தவிர இதை எடுக்கக்கூடாது. மோர் தென் 2 சப்ஸ்டிடியூயன்ட் அல்கைல் சப்ஸ்டிடியூயன்ட் வரும்போது ஸோ நமக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்.
சரிங்களா? அப்ப நம்ம எழுதும் போது முதல்ல நமக்கு ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூயன்ட். ஸோ நமக்கு மோர் தென் 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வந்துட்டாலே அல்பபெடிக்கல் ஆர்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் எழுதும் போது வித் அந்த பொசிஷனோட எழுதணும். அப்போ 3 எத்தில். ஸோ தேர்ட் பொசிஷன்ல எத்தில் இருக்கு. 3 எத்தில். நெக்ஸ்ட் 6 மெத்தில். 6 மெத்தில். அப்ப ரூட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா 8 கார்பன் இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர்ல 8 கார்பன் இருந்ததுன்னா அதை ஆக்ட்னு முடிக்கும். ரூட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ஏன்னு முடிச்சிருவோம். ஸோ ஆக்டேன். ஸோ இதோட ஐயூபிஏசி நேம் வந்து பாத்தீங்கன்னா 3 எத்தில் 6 மெத்தில் ஆக்டேன். யாருக்கா டவுட் இருக்கா? அதாவது எப்ப இப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலன்ட் பொசிஷன்ல, அதாவது நம்பரிங் பாருங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட்யூயன்ட் பொசிஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுல வந்து தேர்ட்ல சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு, இதுல வந்து 6ல இருக்கு. ஸோ இங்கிட்டு இருந்து வரும்போது இதுல தேர்ட் கார்பன் இருக்கு, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 3 இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு 3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே சேமா இருக்குன்னா அடுத்த நம்பரை பார்க்கணும். ஸோ இதுலயும் நமக்கு 6 இருக்கு, இதுலயும் நமக்கு 6 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட் பொசிஷன்ல வரும்போது ஸோ நமக்கு அல்பபடியில் ஆர்டர் படி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். CH3 CH3 CH CH2 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 CH3. ஸோ அதுவே CH3 so CH2 CH CH2 CH3 CH2 CH3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா லாங்கஸ்ட் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல படிக்கிறவங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. அதே மாதிரி எங்கிட்ட கொடுக்கும்போது ரைட் டு லெஃப்ட் 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்க பொசிஷன் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து முன்னாடி எழுதிருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2ல இருக்கு. ஸோ 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4ல இருக்கு. ஸோ 2, 4. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க. ஸோ தேர்ட் கார்பன் இருக்கு. ஸோ 3. நெக்ஸ்ட் 5ல இருக்கு. ஸோ 5ல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா நீங்க இது ரெண்டையுமே இந்த மாதிரி ஆட் பண்ணி இதுல 6 வருது, இதுல 8 வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. எது லீஸ்ட் நம்பர் வருதோ ஸோ அதைத்தான் நம்ம ஐயூபிஎஸ் நேம் வைக்கிறதுக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ சில காம்பவுண்டுக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். எப்பவுமே என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. எடுத்தா இந்த ஒரு சில காம்பவுண்டுக்கு எக்ஸப்ஷன் வரும்போது எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. எப்பயுமே சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்க பொசிஷனை எடுத்து எழுதிட்டு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எதுக்கு. ஸோ இங்க 2 இருக்கு, ஸோ இங்க 3 இருக்கு. ஸோ இதுல எது லீஸ்டோ அதை நம்ம ஐயூபிஎஸ் நேமுக்கு எடுத்துக்கணும். ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா நீங்க அடுத்த சப்ஸ்டிட்யூயன்ட் பொசிஷனை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுல எது லீஸ்டா இருக்கோ அதை தான் நீங்க ஐயூபிஎஸ் நேமுக்கு எடுத்துக்கணும். நம்ம மேல இருக்க எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா ரெண்டுமே சேமா இருந்தது. 3 இருந்தது, 6, இங்கேயும் 3 6. ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது அல்பபடிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம் சப்ஸ்டிட்யூயன்ட்டை. ஸோ இந்த இடத்துல நம்ம இதைத்தான் பார்க்கணும். சரிங்களா? நீங்க கேட்கலாம் சார் இங்க அல்பபடிக்கல் ஆர்டர் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எத்தில் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல தேர்ட் பொசிஷன்ல வருது. அப்ப அல்பபடிக்கல் ஆர்டர் மெத்தில் எத்தில் கம்பேர் பண்ணி எத்தில் வந்து தேர்ட்ல வந்திருக்கு, இங்க 4th வருது. அந்த எப்போ பார்க்கணும் அப்படின்னா
எல்லாமே ஈக்குவலண்ட் பொசிஷன்ல வரும்போது தான் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க மெத்தில் வந்து செகண்ட் பொசிஷன்ல வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம நேம் எழுதும் போது அப்போ இப்போ நம்ம நேம் மோர் தென் 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம நேம் எழுதும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் எழுதணும். ஸோ அப்போ எத்தில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ எத்தில் எழுதும்போது இந்த பிரான்ச் நம்ம எழுதும்போது சப்ஸ்டிட்யூயன்ட் எழுதும்போது வித் பொசிஷனோட எழுதணும். ஃபோர்த்ல இருக்கு. அப்போ 4 எத்தில் நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. அப்போ 2 மெத்தில் நமக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் வேர்டு எழுதணும். ஸோ ரூட் வேர்டு எழுதும்போது நமக்கு எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்கு. 6 இருந்ததுன்னா நமக்கு ஹெக்ஸ்னு முடியும். சரிங்களா? ஸோ ஹெக்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குனால ஏன்னு முடிக்கணும். 4 எத்தில் 2 மெத்தில் ஹெக்சேன். இதுதான் இதோடைய ஐயூபிஏசி நேம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இது வரைக்கும் யாராவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுத்து நமக்கு ஐயூபிஎஸ் நேம் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் லாங்கஸ்ட் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு லெஃப்ட் டு ரைட் வைக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு வாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்க பொசிஷன் எல்லாத்தையுமே ஸோ இப்படி 1 2 தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ நமக்கு 3 தேர்ட் பொசிஷன் ஒரு மெத்தில் இருக்கு. ஸோ ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன். ஸோ சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்க பொசிஷன் எல்லாமே எடுத்து எழுதிடணும். ஸோ இங்கிட்டு வந்து பார்க்கும்போது இதில் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் 7 இங்கே 8 இருக்கு. சரிங்களா? இதுல வந்து நம்ம வந்து எதை வந்து ஐயூபிஎஸ்சி நேம் வைக்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க சப்ஸ்டிட்யூயன்ட் பாருங்க. ஸோ நமக்கு இங்க 3 இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கு. ஸோ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ லீஸ்ட் எது வருது இதை தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு நீங்க காமனா படிப்பீங்க இல்லையா? ஸோ ரெண்டையும் சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்க பொசிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எதுல கம்மியா வருதோ அதாவது லீஸ்டா வருதோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்ல நமக்கு தப்பு பண்ணிடுவோம். பாருங்க இதுல நம்ம ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல 16 வரும். ஸோ இங்கே இது பண்ணும்போது 17 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணால் லீஸ்ட் வரும். ஆட்டோமேட்டிக் இதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்னமே எப்பவுமே பண்ணும்போது இந்த மாதிரி முதல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் செக் பண்ணி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா காம்பவுண்டுமே சூட்டபிளாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்டுமே கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம ஐயூபிஎஸ் நேம் ஃபாலோ பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எழுதும்போது நமக்கு எப்படி எழுதுவோம்? எல்லாமே மெத்திலா இருக்கு. ஸோ அதை பொசிஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே சேம் சப்ஸ்டிட்யூயண்டா இருக்கிறதுனால 2 7 8 அப்படி இருக்கு இல்லையா? அப்போ
2,7,8 ட்ரைமெத்தில். ஸோ நமக்கு ட்ரைமெத்தில். ஸோ இதுதான் நமக்கு ப்ரிஃபிக்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் வேர்டு எழுதணும். ஸோ ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் இல்லையா. ஸோ 10 இருக்கு, அப்போ டெக்னு முடிக்கும். சரிங்களா, நம்ம 8 வரைக்கும் எழுதி போட்டிருந்தோம். ஸோ 9, 10 இருக்கு. டெக் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஏன்னு முடிக்கணும், டெக்கேன். சரிங்களா, ட்ரைமெத்தில் டெக்கேன் முடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வெறும் உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கிறதா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்கீன். இது வரைக்கும் இருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுவே நமக்கு போதும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதில் நம்ம நம்பரையும் ஸ்டார்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4. ஸோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்துட்டாலே ஸோ நமக்கு அவங்களுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். லீஸ்ட் நம்பரிங்கில் வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4. ஸோ நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து 3ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. எப்பவுமே லீஸ்ட் நம்பரில் வர மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம நேம் வைக்கும்போது எந்த ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டுமே இல்லை, அதாவது பிரான்ச் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு ரூட் வேர்டு தான் இருக்குது. ஸோ 4 கார்பன் இருக்கனால பியூட். ஸோ 1, 2, 3, 4 கார்பனுக்கு பியூட்னு முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கனால ஈன்னு முடிக்கணும். சரிங்களா, பியூட். ஸோ அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணாமல் பரவாயில்ல. ஸோ 1 ஈன்னு கூட முடிக்கலாம், அல்லது பியூட்டின்னு முடிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ CH3. ஸோ இதுக்கு நம்ம நேம் வைக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5. இங்கிருந்து வைக்கணும் 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல நம்ம எதை செலக்டிவ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் வந்து 4th பொசிஷனில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 3ல வந்திருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கணும். மற்றபடி கார்பன் டபுள் பாண்ட் எல்லாமே இங்கே சேம் பொசிஷனில் தான் இருக்கு. 4, 5, 6 சேம் பொசிஷனில் வந்திருக்கு. ஸோ இந்த சப்ஸ்டிட்யூட் வந்து லோயஸ்ட் நம்பரிங்கில் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம இதுதான் ப்ரிஃபர். ஸோ இதை நம்ம ஐபிஎஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். அப்போ 3 மெத்தில் எத்தனை கார்பன் இருக்கு? ஸோ 6 இருக்கு. ஹெக்ஸ். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் 5th பொசிஷன்லயும் நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கார்பன் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு 1,5, டையின் முடிக்கணும். சரிங்களா, ஸோ 3 மெத்தில் ஹெக்ஸ் 1,5 டையின். ஸோ இதுதான் கரெக்ட் நேம். ஏன்னா 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஸோ இப்படி தான் நம்ம இந்த காம்பவுண்டுக்கு ஐபிஎஸ் நேம்